கர்த்தருடைய பரிசுத்தம் மையம்னதாக அடிமை தேவன் நாட்களை திருச்சபை கூடி தேவன் தோள்களை இறக்கம் பாராட்டினார். தேவன் அறிவித்த ஒரு வார்த்தை வாசித்து கடவுள் சொல்வோம். எபிரியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். எபிரியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலையும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேக பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரங்களினாலே பூர்ணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாய் இருந்தது. ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலையும் சகலத்து உண்டாக்கினவர் அநேக பிள்ளைகளை மகிமையில கொண்டு வந்து சேர்க்கையில் அவர் ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரங்களினாலே பூர்ணப்படுத்துகிறது அவருக்கு கேட்டதாக இருந்தது. நமக்காகவும் தம்மாலையும் சகலத்தை உண்டாக்கின தேவன் அநேக பிள்ளைகளை மகிழ்மையில கொண்டு வந்து சேர்க்கவும், அதாவது இறைமார்க்கம் எதிர்பார்க்கிற ஏதேன் தோட்டத்தில் இழந்து போன மகிழ்மை ஒரு பரிசுத்தம், அது அடைந்து கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் ரட்சிப்பின் அதிபதியாகிய கிறிஸ்துவை உபத்திரங்களினாலே பூர்ணப்படுத்துகிறார். அதில் மீண்டும் மனுக்குலம் அடைந்து கொள்ள போகிற நிகழ்வுக்காக யார் உபத்திரப்படுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்து. இப்போ ஏதேன் தோட்டத்தில் இழந்து போனதை மீண்டும் மனிதன் அடைந்து கொள்வதற்கு, ஒரு மகிழ்மை பெற்றுக்கொள்வதற்கு, பூர்ணத்தை அடைவதற்கு உபத்திரம் அல்லாமல் அடைய முடியாது. அதனால் ஆதான் செய்த பாவங்களுக்காக அவன் பாவத்தை மீட்டெடுத்து கொள்வதற்காக ரத்தம் சிந்துதல் இல்லைன்னா பாவ மன்னிப்பு கிடையாது. இப்போ ரத்தம் சிந்தப்பட வேண்டும் பார்த்தீங்கன்னா ஒன்று ஏதோ அடிப்பட வேண்டும், ஏதோ காயப்பட வேண்டும். இப்படிப்பட்ட நிகழ்வை உருவாக்கினதான் இந்த சரீரத்து ரத்தம் சொட்டும், ரத்தம் வெளியே வரும். அதன் அடிப்படைகளாக நாம் எல்லாம் தேவனுடைய மகிழ்மை அடைந்து கொள்வதற்காக கிறிஸ்துவானவர் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா உபத்திரங்களை உருவாக்கி அவர் பூர்ணத்தை அடைந்து கொள்கிறார் என்று பார்க்கிறோம். நாமளும் இறை சன்னிதானத்துக்குள்ளாக பிதாக தேவன் வெளிப்பட போகிறார். அவர் சாயலும் ரூபத்து காணப்படும் குமாரன். நாமளும் அந்த மகிழ்மை அடைந்து கொள்ளப்பட வேண்டும் பார்த்தீங்கன்னா நாமளும் உபத்திரத்தின் நிலையில் கடந்து போய் தான் அதை அடைய முடியும் என்று சொல்லுகிறது. அதில் வாழ்க்கையில் இயேசுகள் சந்திக்க போகிற நிலையில் ஒரு உபத்திரத்தை நாம் சுமக்கப்பட வேண்டும். உபத்திரம் இல்லாமல் பூர்ணத்தை தேவன் மகிழ்மையை நாம் அடைய முடியாது என்று சொல்லுகிறது. அப்போ என்ன உபத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதோ நம்மளை அடித்து உதச்சி அப்படி அல்ல. இந்த பூமி அக்கிரம பாவத்துக்குள்ளாக சிக்கி கொண்டு இருக்கிறது, அநியாயத்தில் சிக்கி கொண்டு இருக்கிறது. தேவன் எதிர்பார்க்கிற ஒரு பரிசுத்தம், அந்த பரிசுத்தத்தை நீங்கள் அடைந்து கொள்ளப்பட வேண்டும் பார்த்தீங்கன்னா உபத்திரம் இல்லாமல் அடைய முடியாது. இந்த பூமியில் பார்த்தீங்கன்னா திருடுறான், பொய் சொல்கிறான், கொள்ளையடிக்கிறான், அவன் மத்தியில் தான் நாம் வாழ்கிறோம். இப்போ அவனிடத்து நீங்கள் விடுதலையாக்கப்பட வேண்டாம், நீங்கள் உபத்திரப்படாமல் இருக்க முடியாது. இப்போ திருடுறோம் பார்த்தேன்னா உனக்கு நம்மளை கூப்பிட்றான்னு வச்சுக்கலாம். இப்போ குடிக்கிறோன்னு வச்சுக்க, நம்மளுக்கு குடிக்க கூப்பிட்றான், நம்ம என்ன பண்ண மாட்டோம், போக மாட்டோம். அப்போ அவனுக்கு நமக்கு என்ன ஆகணும், ஒரு பகை உண்டாகும். நம்மளை சமயம் பார்த்து பழிவாங்க பார்ப்பான், சமயம் பார்த்து நம்ம துன்புறுத்தப்பா. இதுதான் உபத்திரம். உபத்திரம் நாம் நினைக்க ஏதோ கல்லால் அடித்து ஈட்டியால் குத்தியால் இந்த உலகம் பாவத்துக்குள்ளாக கிடக்கிறது. அதுலேருந்து நீங்கள் எதிர்நீச்சல் உண்டாக்கப்படும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அவனுக்கு நாம் இடையூறுகளாக காணப்படுவோம். ஒரு அலுவலகத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னா அங்கே எல்லாருமே லஞ்சம் வாங்குறான். யாராவது ஒருத்தர் 2 பேர் வாங்காமல் இருக்கிறாங்க. கிறிஸ்தவர்களுக்கு பெரும்பாலும் வாங்காமல் இருப்பாங்க. இப்போ நாம் வாங்காமல் இருக்கிறது மற்றவருக்கு இடையூறு. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவன் வாங்காமல் இருக்கிறான், மேலே அதிகாரி என்ன பண்ணுவான், போட்டு விட்டுருவான் என்று நம்மளை நெருக்குவார்கள். நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ண முயற்சிப்பாங்க, நம்மளை வேலை செய்ய விட மாட்டாங்க. இப்படிப்பட்ட நிலை அவனோட கூட இருந்துட்டுன்னு பார்த்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது. நீங்கள் நன்மை செய்ய விரும்புவதனாலே அவனுக்கு பயம் உண்டாகி நமக்கு ஏதோ தீமை செய்து விடுவானே என்று சொல்லி நம்மை 4 பக்கங்கள் நெருக்குவார்கள். இதுதான் உபத்திரம். உபத்திரம் என்பது புரிஞ்சுக்கொள்ளுங்க, ஒரு பரிசுத்தத்தை நம்பி கடந்து போவதனாலே, பூமி பரிசுத்தம் இல்லாமல் இருப்பதனாலே அதனாலே நமக்கு பல நெருக்கடி உண்டாகும் என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அதில் உபத்திரம் என்பதை நாம் என்ன புரிந்து கொள்ளப்பட வேண்டும். அதனால் இறைமாருக்கு நம்ம நடைமுறைப்படுத்துகிற இப்படி தான் உபத்திரம் வரும். கடவுள் எதை நம்மளை உபத்திரப்படுத்தின அவர் ஆசைப்படுவதல்ல. வாழ்கிற வாழ்வாதாரத்தை சார்ந்து இருக்கிற விஷயங்கள் இந்த பூமிக்குள்ள அங்கே உண்மையாக இருக்க விரும்பப்படும் போது
அவர்களால் நாம் நெருக்கப்படுகிறோம். இதுதான் இறைமார்க்கு நமக்கு உபத்திரம் என்று சொல்கிறது. அது எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 8-9 வாசிப்போம். அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணரானார். அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளால் கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டும் தாம் பூர்ணமான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணரானார். ஆனால் இறை சமூகம் சொல்லுகிற ஒரு மனிதன் தேவனுடைய உபத்திரத்தில் சத்தியத்தில் கட்டி கீழ்ப்படியும் போதுதான் இறைமார்க்கபடியாக நாம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. ஆனால் தேவ சமூகம் நாம் சொல்லப்படுகிற பிரகாரம் வாழ்க்கையில் அப்படியாக குமாரன் பட்ட பாடுகளினாலும் அவர் பட்ட உபத்திரத்தினாலும் அவர் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். மனிதனுக்கு எப்போ உபத்திரம் வருகிறதோ அப்போ தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவனுக்கு வாழ்க்கையில் பொறுமை கிடைக்கும், நிதானம் கிடைக்கும், பரிசுத்தம் கிடைக்கும். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்காது. ஆனால் இறைமார்க்கு நம்ம நடைமுறைப்படுத்துகிற தேவன் சொல்லுகிற பிரகாரம் இப்படிப்பட்ட நிலைகளை நாம் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். தேவன் நம்மை உபத்திரப்படுத்த விரும்பலை. உலகத்தின் அடிப்படைக்குள்ளாக, உலகத்தின் நிலைப்பாடுக்குள்ளாக உபத்திரம் நாம் சார்ந்து கொள்ளுகிறது. ஆனால் இந்த தத்துவத்தை புரிந்து கொள்ளப்பட, வேத மகத்துவங்கள் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். மனிதனுக்கு தேவன் உபத்திரக்கூட ஆசைப்படுவதால் அவர் ஒரு பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். அதை பூமியில் நடைமுறைப்படுத்தும் போது சில உபத்திரத்தின் வழியாக தான் நாம் கடந்து போக முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். சங்கீதம் 119ஆம் அதிகாரம் 71-72 வசந்த வாசிப்போம். சங்கீதம் 119 71-72. நான் உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். நான் உபத்திரப்பட்டது நல்லது, அதனாலே உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். இந்த பக்தன் சொல்லுகிறான், நான் உபத்திரப்பட்டதுனாலே உமது பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறான். ஆனால் உபத்திரம் என்பது ஒரு பக்கம் நமக்கு கடினமான சூழ்நிலை இருந்தாலும் அதனால் அநேக நன்மைகளை அடைந்து கொள்ளுகிறோம். உபத்திரம் வந்தால் தான் ஒரு மனிதனையே நம்ம அறிந்து நம்மளோட பழகுவாங்க. படிக்கிற காலங்களில் வேலை செலத சபைக்குள்ளாக ஒரு பாடு வரும்போது தான் அவங்களுக்கு நமக்குள்ள அன்பை நம்ம அளவிட முடியும். இல்லைன்னா என்ன பண்ண அளவிட முடியாது. உபத்திரம் என்பது மனிதனைப்படியாக ஒரு அளவீடு இருக்கிறது. இப்போ பரீட்சை பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடத்துக்கு எல்லாரும் போகிறாங்க. ஒரு காலாண்டு வைக்கப்படும் போது அவங்க மதிப்பெண்ணை வைத்து தான் யார் படித்தாங்க என்று புரிஞ்சு கொள்ள முடியும். எல்லாரும் பள்ளிக்கூடம் வருகிறார்கள், 10 மணிக்கு வராங்க, 5 மணிக்கு போகிறார்கள். ஒரு பரீட்சை வைக்கும் போதும் அவருடைய கடந்து வந்த பாதையை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். ஆனால் இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற உபத்திரம் என்பது ஒரு பக்கம் ஒரு மனிதன் தன்னைத்தானே அறிந்து கொள்ளலாம், தேவனுடைய சாயலை பெற்றுக்கொள்ளலாம், தேவன் நம்மை குறித்து நிலைப்படுத்திக் கொள்ளலாம் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். அதில் உபத்திரம் என்பது பல நன்மைகளை உருவாக்கக்கூடியது. ஒரு பக்கம் கொஞ்சம் பாடுகள் இருந்தாலும் அநேக நன்மைகளை உருவாக்கக்கூடியது என்று சொல்கிறது. மல்கியா தீர்க்கதரிசி 3ஆம் அதிகாரம் 1-3 வரைக்கும் வாசிப்போம். இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர் தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார். இதோ வருகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் அவர் வரும் நாளை சகிப்பவன் யார்? அவர் வெளிப்படுகையில் நிலைநிற்பவன் யார்? அவர் புடமிடுகிறவனுடைய அக்னியைப் போலவும் மன்னாருடைய சௌகாரத்தைப் போலவும் இருப்பார். அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்துக் கொண்டிருப்பார். அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படிக்கும் நீதியாய் காணிக்கையை செலுத்தும்படிக்கும் அவர்களை பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் புடமிடுவார். இதோ நான் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். அப்போ நீங்கள் தேடுகிற ஆண்டவர் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கை தூதனானவர் தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார். இதோ வருகிறார் என்று சேனை கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் வருநாள் சகிப்பவன் யார்? அவர் வெளிப்படையில் நிலை நிற்பவன் யார்? அவர் புடமிடுகிறவனுடைய அக்கனியை போலவும் வண்ணாருடைய சவுக்காரத்தை போல இருப்பார். அவர் உட்கார்ந்தும் வெள்ளியை புடமிட்டும் சுத்திகரித்து கொண்டிருப்பார். அவர் லேவியின் புத்திரை சுத்திகரித்தும் அவர்கள் கர்த்தருடையவர்களாக இருக்கும்படி நீதியையும் காணிக்கும் செலுத்தும்படியாக பொன்னை போல வெள்ளியை போல புடமிடுவார். ஆனால் இறைமார்க்க நாம் நடைமுறைப்படுத்துகிற விஷயத்தில் தெய்வசம நாம் சொல்லுகிற பிரகாரம்
ஒரு துணி சோப்பு போட்டு மேல் நல்லா துவைச்சாதான் அது வெண்மையாக்கப்படும். ஒரு பவுனை அக்கினியிலே புடமிட்டாதான் அது சுத்த பொன்னாக விளங்க செய்ய முடியும். அதில் இந்த ஒரு பூர்ண நன்மை அடைந்து கொள்ள, தேவசாயலை பெற்றுக்கொள்ள, யார் கிறிஸ்தவன் என்று அறிந்து கொள்வதற்கு ஒரு பரீட்சை அவசியமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட பரீட்சை தான் இறைமாருக்கு நாம் நடைமுறைப்படுத்துகிறது. இதுதான் தேவ சமூகத்தில் நாம் சொல்லப்படுவதாக நான் பார்க்கிறோம். அதில் இறைமாருக்கு நாம் நடைமுறைப்படுத்துகிற வேதம் நாம் சொல்லுகிற பிரகாரம் ஒரு சோதனை என்பது இல்லை என்று சொன்னால், ஒரு பரீட்சை என்று ஒன்று இல்லை என்று சொன்னால் அதை பூர்ணப்படுத்த முடியாது. அது ஒரு ஜொலிக்கிறதாக அது மதிப்பை நாம் அறிய முடியாது. அதன் அடிப்படைக்குள்ள தான் இங்கே அருமரட்சகர் இயேசு கிறிஸ்துவை நாம் பார்க்கிறோம். அவர் தெய்வ திட்டத்தை நிறைவேற்றி கொடுக்குவதற்கு முன்பாக அவர் தெய்வ ஆவியினால் புடமிடப்படுகிறது. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். பார்க்கிறோம். அப்போது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியான வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். ஆனால் இறைமாருக்கு நாம் நடைமுறைப்படுத்துகிற அவர் தேவகுமாரனாக இருந்தாலும் சில அனுபவங்கள் தேவைப்படுகிறது. அதனாலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டு 40 நாள் தனிமைப்படுத்தப்படுகிறார். அங்கே ஆகாரமும் கிடையாது, தண்ணீரும் கிடையாது. ஆனால் இறைமாருக்கு நாம் சொல்லப்படுகிற ஒரு பகை இயேசுவை சோதிக்க முற்பட்டாலும் தேவனுக்கு அவருக்கு ஒரு தனிமையை நடைமுறைப்படுத்துவதற்கு, ஒரு உறவை மேம்படுத்துவதற்கு பார்க்கிறோம். இப்படி தேவ சமூகத்தில் இறைமாருக்கு நம்ம நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் ஆவியானவரை அனுப்பி கிறிஸ்துவை சோதிக்கப்பட்டார் என்று பார்க்கிறோம். அதனால் நம்ம ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இறைமாருக்கு நாம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் நாம் சோதிக்கப்பட்டே ஆக வேண்டும். அந்த சோதனையினாலே யார் உத்தமம் என்று விளங்க செய்யப்படுகிறார்கள், தேவனுடைய மகத்துவத்தை அடைந்து கொள்கிறார்கள், தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறார்கள், ஒரு நித்திய ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும், நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அதனால் இறை சமூகம் நமக்கு வாக்கு கொடுக்கிற பிரகாரம் உபத்திரம் இல்லாமல் நாம் தெய்வ திட்டத்தை நாம் நிறைவேற்றி கொடுக்க முடியாது. அதனால் தேவனை சந்திக்க எதிர்பார்த்து கொண்டு நம்ம வாழ்க்கையில் உபத்திரம் என்பது நம்மை பலப்படுத்துகிறது, ஆசீர்வதிக்கிறது, தேவனுக்கு கிட்டு சேருவதற்கு ஒரு வழியாக காணப்படும், நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசி 48ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். இதோ உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியை போல அல்ல, உபத்திரவத்தின் புகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். இதோ உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியை போல அல்ல, உபத்திரவத்தின் கோயிலை உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொல்கிறார். ஆனால் இறைமாருக்கு நம்ம நடைமுறைப்படுத்துகிற தேவ சன்னிதானத்துக்குள்ளாக சொல்லுகிறார், உன்னை புடமிட்டேன், ஆனால் வெள்ளியை போல அல்ல, உபத்திரவத்தின் கோயிலை உன்னை தெரிந்து கொண்டேன். ஏன்னா வெள்ளியனும் முழுவதும் அக்கினியிலே புடமிடுவது. ஆனால் ஒரு சில உபத்திரங்களை நடைமுறைப்படுத்தி நான் உன்னை புடமிட்டேன் என்று சொல்கிறார். ஆனால் இறை சமூகம் நடைமுறைப்படுத்துகிற மார்க்கு நாம் சொல்லப்பட்டுகிற பிரகாரம், தேவ சன்னிதானத்துக்குள்ளாக நமக்கு அனுகிரகம் செய்கிற பிரகாரம் சில உபத்திரத்தினாலே நம்மை புடமிடுகிறார் என்று பார்க்கிறோம். ஆனால் ஒரு சுத்த பொன்னாக நாம் விளங்க செய்வதை நாம் அறிந்து கொள்கிறோம். ஆனால் உபத்திரம் என்பதும் மனிதனை பக்குவப்படுத்தக்கூடியதும் தேவனை கிட்டு சேரக்கூடிய வாழ்க்கையாக இதை அமைவதாக நாம் பார்த்து கொள்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசி 54ஆம் அதிகாரம் 6 வாசிப்போம். கைவிடப்பட்டு மனநொந்தவளான ஸ்திரீயை போலவும் இளம் பிராயத்தில் வாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியை போலவும் இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார் என்று உன் தேவன் சொல்லுகிறார். இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்ளுவேன். அற்பகாலம் உண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார்.
இது எனக்கு நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் போல் இருக்கும். நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் இனி பூமியின் மேல் புரண்டு வருவதில்லை என்று நான் ஆணையிட்டது போல உன்மேல் நான் கோபம் கொள்வதில்லை என்றும் உன்னை நான் கடிந்து கொள்வதில்லை என்றும் ஆணையிட்டேன். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிபட்டவளே, தேற்றரவற்றவளே, இதோ நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து நீல ரத்தினங்களை உன் அஸ்திபரமாக்கி உன் பலகணிகளை பளிங்கும் உன் வாசல்களை மாணிக்க கற்களும் உன் மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களும். கைவிடப்பட்ட மனநொந்தவளாய் விஸ்திரியை போலவும் இளம்பிரயாயத்தில் வாம்சு தள்ளப்பட்ட மனைவியை போலவும் இருக்கிறவனை கர்த்தர் அழைத்தார் என்று உன் தேவன் சொல்லுகிறார். ஆனால் இறைசமூக ஒரு ஓமை சொல்லுகிறார். ஒரு சின்ன சிறு பிள்ளைகள் திருமணம் செய்து ஒரு நீண்ட காலம் வாழ்க்கை நடத்தாமல் ஒரு 6 மாதம் வைத்துக் கொள்ளுங்களாம். தன் கணவனை இழந்தால் எப்படி இருப்பாலோ அப்படிப்பட்ட நிலைகளை காணப்படுகிறாய். மலைகள் விலகினாலும் பருவதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாதும் உன் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெறும் என்று மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் இறை சமூகம் நடைமுறைப்படுத்துகிற நாம் நியமிக்கப்பட்டிருக்கிற உபத்திரம் என்பது ஒரு இளம் பிரயாசத்தில் விவாகம் செய்து அவன் தள்ளப்பட்ட மனைவியை போல, இங்கே தள்ளப்பட்ட செத்து போனதாக சொல்ல ஒரு வானான்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கொள்ளுங்களா. எப்படி இருப்பாய் அப்படி நீ காணப்படுகிறாய். ஆனால் அந்த உலகம் என்பது நம்மை வேண்டாம் வெறுப்பாக்கி நம்மை புறம்பாக்கி போடுகிறது. ஆனாலும் என் வசனத்துக்கு பயந்து நீ என்னை காத்து கொண்டதுனாலே இந்த மலையே விலகினாலும் என்ன பண்ண மாட்டேன், உன்னை விட்டு நான் விலக மாட்டேன் என்று சொல்கிறார். இந்த பருவதங்களை நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு நீங்காது என்று நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆனால் இறை சமூகம் நமக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் இந்த உலக வாழ்க்கை என்பது சாத்தால முழுவதும் ஆட்கொள்ளப்பட்டு கெரிசிங்கம் போல எவனை வீண சுற்றி வகைதெடுத்திருக்கிறான். நம்மளை எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலை அறிந்தும் அவன் நம்மை புடம்பிடுகிறான் என்று நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆனால் தேவன்படியாக நம்மை மகா இரக்கத்தினாலே நோவா நாளுக்கு உண்டான ஒரு பெருவெள்ளத்தின் இறைச்சலை போல காணப்பட்டாலும் நான் சகலத்தை மாற்றி அமைப்பேன் என்று சொல்கிறான். ஆனால் இறை சமூகம் நாம் எதிர்பார்க்கிற ஒரு கடினமான காலத்துக்கு நாம் கடந்து போனாலும் தேவன் மீண்டும் சகலத்தை என்ன பண்ணுவார், நம்மை புதிதாக்குகிறேன் என்று சொல்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 7 வாசிப்போம். வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. மிகாவலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலுசற்பத்தோட யுத்தம் பண்ணினார்கள். வலுசற்பும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தமணியும் ஜெயம் கொள்ளவில்லை. வானத்தில் அவர்கள் இருந்த இடமும் காணப்படாமல் போயிற்று. உலகம் அனைத்தும் மோசம் போக்குற பிசாசு என்று சாத்தான் என்று சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலுசற்பு தள்ளப்பட்டது. அது பூமியிலே விட தள்ளப்பட்டது. அதனோடு கூட அதனை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரம் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமந்து பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். மரணம் நேர்வுகிறதாய் இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஆகையால் பரலோகங்களே, அவைகளில் வாசமாய் இருக்கிறவர்களே களி கூறுங்கள். பூமியின் சமுத்திரத்தில் குடியிருக்கிறவர்களே ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டு என்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடினால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். வலு சிற்பமானது தான் பூமியிலே தள்ளப்பட்டதை அறிந்து அந்த ஆண் பிள்ளை பெற்ற ஸ்திரியை துன்பப்படுத்தினது. அப்போது வானத்தில் ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்போ ரட்சிப்பு வல்லமையும் நாம் தேவனுடைய ராஜ்யமும் கிறிஸ்துவின் அதிகாரம் உண்டாகி இருக்கிறது. இரவும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமந்து போரட்டும் அவர் மேல் குற்றம் சாட்டுகிறான் தாழ தள்ளப்பட்டு போனான். மரணம் நேரிடுதாக இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனை பாராமல் ஆட்டுக்குடி ரத்தத்தினால் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலே அவனை ஜெயித்தார்கள். ஆனால் இறை சமூகம் நமக்கு சொல்லுகிற பிரகாரம் தள்ளப்பட்ட சாத்தானானவன் ஒரு பலமுள்ள கிரியைகளினாலே பூமிக்குள்ள மரணத்தையும் நடைமுறைப்படுத்துகிறான். இரவும் பகலும் தன் சகோதரர்களை குற்றம் சாட்டுவதற்காக அவன் சுற்றி திரிகிறான். ஆனால் இறை சமூகம் நாம் நடைமுறைப்படுத்துகிற சத்ருவாய் சாத்தான் காலங்களும் சமயங்களும் அறிந்து ஒரு பலமுள்ள போராட்டத்தை நடத்தலாம். உன் வீட்டாரே உனக்கு சத்துரு என்று சொல்கிறது. எந்த ஒரு சிநேகிதனை நம்பாத என்று சொல்கிறான். எல்லாம் மோசம் போவர் சுற்றி திரிகிறவனாக இருக்கிறான். இப்படி உலகம்
மாம்சமானது சாத்தான் பயங்கரமாக பலப்படுத்திக் கொள்வதனாலே, பயன்படுத்திக் கொள்வதனாலே நம்மை பூமிக்குள் அவர் எதிரி ஆக்குகிறார். அதனால் நம்ம கடைசி காலத்தில் காணப்படுகிற தெய்வ சமூகம் நாம் எந்த அளவுக்கு இறைவனை சார்ந்து பற்றி கொள்கிறோமோ அவர் சகலத்தை நமக்கு அறிவித்து நம்மை காப்பாற்றி தப்பி வைப்பார். நீங்கள் அப்படிப்பட்ட நிலைகள் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா நாம் சாத்தாண்ட சிக்கி கொண்டு பலமுள்ள போராட வேண்டிய நிர்பந்தம் உண்டாகும். ஆனால் தேவனோடு பலமுள்ள ஒரு ஐக்கியத்தை வைத்திருந்தால் அவர் நம்ம அறிவித்து நம்மை தப்பி வைப்பார். நாமளும் காப்பாற்றிக் கொள்ளலாம் என்று நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். மீகா 4ஆம் அதிகாரம் 9-10 வாசிப்போம். இப்போது சத்தமிட்டு கதறுவானேன், ராஜாவான உன்னிடத்தில் இல்லையோ? உன் ஆலோசகர் அழிந்து போனார்களோ? பிரசவிக்கிற ஸ்திரீ ஒத்த வேதனை உண்டாகும். சீயோன் குமாரத்தை பிரசவிஸ்திரை போல அம்பாயப்பட்டு வேதனைப்படு. நீ இப்போது நகரத்திலிருந்த புறப்பட வெளிகளிலே தங்கி பாபிலோன் வரைக்கும் போவாய், அங்கே உன்னை விடுதலை ஆக்குவேன். ஆனால் இறைமார்க்கம் நடைமுறைப்படுத்துகிற ஒரு பிரசவ வேதனைப்படுவது போல சாத்தான் நம்மை வேதனைப்படுத்துகிறான். நீ பாபிலோன் என்று சொல்லப்படுகிற இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்த பாபிலோன் ராஜாவாகிய அவன் கையிலிருந்து மோசையை கொண்டு விடுவித்தது போல பாபிலோன் வரைக்கும் நீ போவாய் என்று சொல்கிறார். அப்படிப்பட்ட நடைவரை கடந்து போய்தான் கர்த்தர் உன்னை விடுதலை ஆக்குவார் என்று பார்க்கிறோம். ஆனால் இறைமார்க்கு நமக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் நான் பாபிலோன் ராஜாவை சந்திக்கப்பட வேண்டும். அவர் கொடூரமான ஒரு மனிதன், தான் மனசும் மாம்சமும் நடைமுறைப்படுத்தினவன். அப்படிப்பட்ட காலத்து வரை எங்களை கடந்து போய்தான் நாம் தேவனை சந்திக்க முடியும் என்று சொல்கிறது. அதனால் இயேசுவை சந்திக்க தயாராகிற நாம், அவர் தொழுதுள்ள தேவனுடைய பிள்ளைகள், உங்களுடைய நிலைகளை நீங்கள் அறிந்து கொள்ளணும். உங்களுடைய நிலைகளை நீங்கள் அறிந்து கொள்ளப்படவிட்டால் சாத்தான் உங்களை ஓடுகிற பாதி அவன் நொறுக்கி சின்ன பின்னமாக ஆக்கி விடுவான். அதெல்லாம் நான் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10 வாசிப்போம். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தருடன் அவர் சமூகத்தில் வல்லமையில பலப்படுங்கள். நீங்கள் பிசாசு தந்தரை எதிர்த்து நிற்க திராணிகள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயத்தை தரித்து கொள்ளுங்கள். அதனால் கடைசி காலத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். தேவனுடைய சத்துவத்தில் பலப்படுங்கள். தேவனுடைய மகிழ்மை வல்லமையினால நாம் நிறைந்து காணப்பட வேண்டும். அப்படி காணப்படாத நீங்கள் ஜெயிக்க முடியும். மாம்சத்தோடு ரத்தத்தோடும் என்று சொல்ல பார்க்கிறோம். ஆனால் வேத சமூகம் நம்ம நடைமுறைப்ப இந்த மாம்சத்தை தோற்கடிக்கிறான். வியாதிகளை உருவாக்குறான், வறுமைகளை உருவாக்குறான், இல்லாமையை உருவாக்குறான். இப்படிப்பட்ட காரியங்களை நடைமுறைப்படுத்தி இந்த மாம்சத்தை தோற்கடிக்கிறான். அதனால் தேவ சமூகத்தை தன்னை புரிந்து கொள்ளப்பட வேண்டும். அவன் எங்கே கையை வைக்கிறான். அதெல்லாம் நல்லா சாப்பிடணும். பசியும் பட்டினா பணம்லாம் சேர்க்க வேணாம். என்ன சாப்பிட்டாதான் தைரியமாக நாம் எதிர்கொள்ள முடியும். இல்லைன்னு பார்த்தீங்கன்னா சாத்தா அவங்களை கொண்டு விடுவான். அவன் மாம்சத்தை கையை வைக்கிறான். நல்ல பலனும் சத்துவம் இருந்தால் தான் நாம் அவனை ஜெயிக்க முடியும். அவனுக்கு காரணம் எங்கே அவனுக்கு பலவீனம் பார்ப்பான், எங்கே வீக்கு பார்ப்பான். உங்கள்கிட்ட எங்கே பலவீனம் இருக்குது அங்கே போய் தொட்டுருவான். நீங்கள் ஒழுங்காக சாப்பிடாம பசியும் பட்டினியமாக கிடந்தீங்கன்னா அங்கே ஏதாவது ஒரு வியாதியை போட்டு விட்டு போயிடுவான். ஏன்னா தைரியமாக இருந்தால் நீங்கள் ஜெயிக்க முடியும். அதெல்லாம் அவனுடைய நிலையை நீங்கள் அறிந்து கொள்ள வேணும். முதலாவது மாம்சத்தை தொடுகிறான், வியாதியை உண்டாக்குறான், பாவத்தை உண்டாக்குவான், பலவீனத்தை உண்டாக்குவான். உன் வாழ்க்கையில் என்ன பலவீனம் இருக்க பயன்படுத்தி கொள்வான்.
அதில் இப்படிப்பட்ட அவனுடைய தந்திரங்களை நீங்கள் அறிந்தாதான் உபத்திரத்தை உங்களை காப்பாற்ற முடியும். அவன் தந்திரங்கள் நீங்கள் அறிந்து கொள்ளப்பட்ட உங்களை ஏமாத்திடுவான். அதனால் எப்படியும் கொஞ்சம் சிக்க வச்சிருவான். அதிகமாக சிக்காமல் இருப்பதற்கு பார்த்தீங்கன்னா அவனுடைய நிலைகளை நீங்கள் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். மாம்சம், இரத்தம், துறை, இப்படி ஒவ்வொன்றும் சுற்றி காமிக்க ஒரு 5 வகையை நிலைப்படுத்துகிறான். இதில் போய் நீங்கள் சிக்கி கொண்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களை வேதனைப்படுத்துவான். ஏன்னா அவன் நம்முடைய நிலைகளை அறிந்து தான் வேதனைப்படுத்துவான். அப்படி தான் நாம் ஜெயிக்க கற்றுக்கோ. உபத்திரம்னு சொல்லிட்டாரு. எப்படி உபத்திரம்னா இந்த வழியில் தான் உபத்திரத்தை கொண்டு வருவான் சாத்தான். இதில் நீங்கள் தைரியமாக இருந்தால் என்ன பண்ண முடியாது, நம்மளை அவன் தோற்கடிக்க முடியாது. ஆனால் அவன் எங்கே நமக்கு உபத்திரப்படுத்துறா, மாம்சம் நல்லா சாப்பிட்டு திடகாரத்தமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. ஏன்னா மாம்சத்தை விளைவினப்படுத்தி உங்களை தோற்கடிச்சு விடுவான். நான் போய் ஒன்றும் பண்ண முடியாது. மழை நாள் வருது, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான், புதுசாக ஒன்றும் வரல. ஐப்பசி கார்த்திகை மழை பெய்யும். அது தேவையான சாப்பாட்டுக்கு நீங்கள் சேர்த்து வைத்தீங்கன்னா அதை காப்பாற்றிட்டு போயிடலாம். இல்லைன்னு என்ன பண்ணுவீங்க, பசியும் பட்டினு தான். இப்படிப்பட்ட நிலைகளை நீங்கள் அறிஞ்சால் அந்த காலத்தை நாம் காப்பாற்றி கொள்ளலாம். நீங்கள் காலத்துக்கு தயாராக்கி கொள்ளப்படவிட்டால் அதை நாம் சந்தித்து தான் ஆகணும். அதான் சொல்லுகிறான், கர்த்தருடைய வல்லமையிலும் சத்துவத்திலும் பலப்படுங்க, அவன் நீங்கள் தோற்கடிச்சிடலாம். நீங்கள் தேவனும் சத்துவத்தையும் பலப்பட விட்டால் அவன் உங்களை தோற்கடிக்க நீங்கள் உங்களால் முடியாது. இதை தான் நம்ம வெளிப்படையாக சுட்டி காமிக்கிறோம். ஒரு மழை நாள் வருதுன்னு சொன்னால் தேவன் எறும்புக்கிட்ட போய் என்ன பண்ண சுறுசுறுப்பை கற்றுக்கொள்ளுன்னு சொல்லுகிறான். அது மழை நாள் வருதுன்னு கோடை நாள் என்ன பண்ணுது, தன் ஆகாரத்தை சேர்த்து வைக்கிறது. ஆனால் இறை சமூகத்துக்குள்ளாக நாம் புரிந்து கொள்ளப்பட வேண்டாம். நேற்று ஒரு விஷயத்தை யோசித்தோம். ஒரு நாய்க்கு இருக்க நன்றி கூட நமக்கு இருக்க மாட்டேது. ரொம்ப பலமாக யோசிச்சு உண்மையாக அதை. ஒரு நாயை நீங்கள் பார்த்துட்டு ஒரே ஒரு படி சாப்பாடு போட்டிங்கன்னு வச்சுக்கலாம், அதை சாகிற வரைக்கும் உங்களை மறக்காது. அதுக்கு வயிற்று நிறையெல்லாம் போட வேணாம், ஒரே ஒரு படி சாப்பாடு போட்டிங்கன்னா அது சாகிற வரைக்கும் மறக்காது. உங்களை பார்த்து என்ன பண்ணுவோம், வாலாட்டும். மனுஷனின் எம்ம தான் செஞ்சாலும் சரிதான், அடுத்து மறந்துடுவான். ஆனால் இறை சமூகத்துக்குள்ளாக ஒரு சின்ன நமக்காக கொடுக்கப்பட்ட நம்ம ஆளுகளுக்கு ஒரு ஜீவன், ஒரு ஆட்டுக்கு என்றைக்காவது ஒரு புடி புல்லு போட்டுன்னு வச்சுக்கலாம், உங்களை பார்த்தா குழையும். எவ்வளோ, அதை விட நம்ம எவ்வளோ விசேஷமான ஒரு மனிதர்கள். நாமளாம் எப்படி கடவுளுக்கும் மனிதர்களுக்கு முன்மாதிரி இருக்கப்பட வேண்டும். நம்ம கொடுக்கப்பட்ட பக்கபலம் கொடுக்கப்பட்ட ஒரு சின்ன சின்ன ஜீவன், அதெல்லாம் அது எவ்வளோ நன்றி விசுவாசமாக இருக்குது பாருங்கள். ஆனால் மனிதனை பாருங்கள் மறந்துடுறான். ஆனால் இறைமார்க்கு நம்ம நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் அதை விட விசேஷமான நாம் திறமைகள், அறிவுகள், ஞானங்கள், பலம் இருக்கிறது. ஆனால் நம்ம எல்லாம் மறந்து போயிடுறோம். ஆனால் இப்படிப்பட்ட நிலைகளெல்லாம் பார்த்திங்கன்னா நாம் இறைமார்க்கத்தை நாம் தெளிவடைந்து கொள்ளப்பட வேண்டும். தொடர்ந்து வாசிப்போம். நாகும் தீர்க்கது 2ஆம் அதிகாரம் 1-2 வாசிப்போம். சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான். அரணை காத்துக்கொள், வழியை காவல் பண்ணு, அறையை கெட்டியாய் கட்டிக்கொள், உன் பலனை மிகவும் ஸ்திரப்படுத்து. சிதறடிக்கிறவன் முகத்துக்கு முன்பாக வருகிறான். அரணை காத்துக்கொள், வழியை காவல் பண்ணு, அறையை கெட்டியா கட்டிக்கொள், உன் பலனை மிகவும் ஸ்திரப்படுத்து. வெறுமையாக்கிறவர் அவர்களை வெறுமையாக்கி அவருடைய திராட்சை கொடியை கெடுத்து போட்டதும், கர்த்தர் யாக்கோபின் மகிமை திரும்ப வர பண்ணுவதும், இஸ்ரவேல் மகிமையும் திரும்ப வர பண்ணுவார். ஆனால் இறைமார்க்கம் சொல்லுகிற சிதறடிக்கிறவன் உனக்கு முன்பாக வருகிறான். அரணை காத்துக்கொள், வழியை காவல் பண்ணு. ஆனால் இறைமார்க்கம் நடைபெற சத்துருவா சாத்தான் உனக்கு முன்பாக வரப்போகிறான். உன் அரணை காத்துக்கொள், உன் வழியை பாதுகாத்துக்கொள், உன் பலனை மிகவும் ஸ்திரப்படுத்து. ஆனால் இறைமார்க்கம் சொல்லப்படுகிற வாழ்க்கையெல்லாம் புரிந்து கொள்ளுங்கள். அவன் என்றைக்குனாலும் ஒரு நாள் வரதான் போகிறான். காலங்களை வேணால் முன்னப்ப நம்ம இருக்கலாமே தவிர அவன் வராமல் போவது அல்ல. ஆனால் இறை சமூகம் நாம் நடைமுறைப்படுத்துகிற ஒரு ஆண்டு காலம், குளிர்காலம், கோடைக்காலம், மழைக்காலெல்லாம் வந்தே தீரும், வராமலாம் போவாது. அதில் கொஞ்சம் கூட்டி குறைச்சம் இருக்கும், அவ்வளோதான். அந்த காலத்தை சரியாக பயன்படுத்திக்கணும், எனக்கு ஈஸியாக ஜெயிச்சிடலாம். ஆனால் இறை சமூகம் நமக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் சத்துருவாய் சாத்தான் நம்மை தொடாமல் போவதல்ல.
நம்மை விடமாட்டான், நம்ம சந்தித்தே தீருவான். அப்படிப்பட்ட காலத்தை தேவனை வல்லமையினாலும் ஞானத்திலும் அறிவினால் நீங்கள் பலப்படும் போதும் அவன் நாம் ஜெயிக்க முடியும் என்று சொல்கிறது. ஆனால் வாழ்க்கையில் இதெல்லாம் நாம் சந்தித்தே ஆக வேண்டும் என்பதனாலே நாம் சுதாரித்து கொள்ளப்பட வேண்டும். திட்டமிடுங்கள். வாழ்க்கையும் ஆவிக்கிறவள் திட்டமிட்டிங்கன்னா நான் பூமியை நாம் ஈஸியாக ஜெயிச்சிடலாம். நீங்கள் திட்டமிடாமல் பண்ண நிச்சயமாக அவன் தோற்கடித்து விடுவான். சகரியா 13ஆம் அதிகாரம் 7-9 வரைக்கும் வாசிப்போம். பட்டயமே என் மேய்ப்பன் மேலும் என் தோழனாகிய புருஷன் மேலும் எழும்பு என்று சேனைகளையும் கர்த்தர் சொல்லுகிறார். மேய்ப்பனை வெட்டு, அப்பொழுது ஆடுகள் சிதறி போகும். ஆனாலும் என் கரத்தை சிறுவர் மேல் திரும்ப வைப்பேன். தேசமெங்கும் சம்பவிக்க போகும் காரியம் என்னவென்றால், அதில் இருக்கிற 2 பங்கு மனுஷர் சங்கரிக்கப்பட்டு மாண்டு போவார்கள். 3ஆம் பங்கோ அதில் மீதியாய் இருக்கும். அந்த 3ஆம் பங்கை நான் அக்கினிக்குட்பட பண்ணி வெளியே உருக்குவது போல அவர்களை உருக்கி, பட்டயமே என் மெய்ப்பெண் மேலும் என் தோழனாகிய புருஷன் மேலும் எழும்பு என்று சேனையில் கர்த்தர் சொல்லுகிறார். மெய்ப்பெனை வெட்டாப்போது ஆடுகள் சிதறி போகும். ஆனால் என் கரத்தை சிறுவர் மேல் வைப்பேன். தேசமெங்கும் சம்பவிக்க காரியங்கள் என்னவென்றால், அதில் இருக்கிற 2 பங்கு மனு சங்கரிக்கப்பட்டு மாண்டு போவார்கள். 3ஆம் பங்கு அதில் மீதியாக இருக்கும். அந்த 3ஆம் பங்கை நான் அக்கினி உட்பட பண்ணி வெள்ளியை உருக்கிற போல அவளை உருக்கி, பொன்னை புடமிடுத போல அவர்களை புடமிடுவேன். அவரின் நாமத்தை தொழுது கொள்வார்கள். ஆனால் இறைசமூக நாம் நடைமுறைப்படுத்துகிற பட்டயமே என்னை மெய்ப்பெண் மேலும் என் தோழனாய் புருஷன் மேலே எழும்பு என்று சேனையில் கர்த்தர் சொல்லுகிறார். மெய்ப்பெண்ணை வெட்டுவேன், மந்தைகள் சிதறி போகும். ஆனால் இறைமார்க்க நாம் சொல்லப்படுகிற தேசத்தில் ஒரு பெரிய 2 பங்கு எப்படியா மனிதனை சங்ககரிக்கிறார். ஒரு பங்கு மீந்து இருக்கிறது, அது கர்த்தருக்கு மீந்து இருக்கும் என்று சொல்லுகிறார். ஆனால் இறை சமூகம் நடைமுறைப்படுத்துகிற பூமிக்குள்ளாக மனித வாழ்க்கை எந்த நிலைகளை கடந்து வந்தாலும் தேவனுடைய தீர்மானம் இல்லாமல் இருக்காது. தேவனுடைய அனுகிரகணமத்தில் அது சம்பவிக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அதனால் ஏனோதானு காணப்பட்டீங்கன்னா உண்மை வாழ்க்கை என்பது அலுப்பு சலுப்பு தான். அதெல்லாம் இல்லைன்னு யாரும் சொல்ல வரல. கஷ்டம்தான், பாரம்தான், துக்கம்தான். ஆனால் நாம் சந்தித்து ஆகப்பட வேண்டும். ஒரு தாயின் வயிற்றில் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் அதை சந்தித்து ஆகப்பட வேண்டும். அதன் விலைக்கு ஒருவனும் போக முடியாது. மரணம் என்பது ஒன்று இருக்கிறது. உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதனும் சந்தித்து ஆகப்பட வேண்டும். அது ஏழை என்று, பணக்காரன் என்று, ஐஸ்வர்யம் என்று, அறிவாளி என்றெல்லாம் கிடையாது. உலகத்தில் இருக்க பிறந்த அத்தனை மனிதன் சந்தித்து ஆகப்பட வேண்டும். நான் ஐஸ்வர்யமான இருக்கிறோம் பலம் அப்போல்லாம் போய் மரணத்தில் தன்னை விலைக்கு காத்து ஒருவனும் கிடையாது. அதே போல் வாழ்க்கை என்பது பள்ளங்கள் மேடுகள் வரக்கூடியது, கஷ்ட நஷ்டங்கள் வரக்கூடியது, பாடுகள் வரக்கூடியது. நாம் சந்தித்து ஆகப்பட வேண்டும். இப்படிப்பட்ட அந்த நிலைகளை பயன்படுத்தி கொண்டினா நாம் ஜெயிச்சிடலாம். சுமைகளை லெகுவாக்கி கொள்ளலாம், பாடுகளை குறைத்து கொள்ளலாம். இல்லைன்னா நாம் சந்தித்து ஆக வேண்டும். நீங்கள் மழை நாள் வந்துச்சுன்னா எங்கள் வீட்டில் எப்பயுமே ஒரு 4-5 இருக்கும். அரிசி எப்பயுமே 2-3 மரக்காய் கிடக்கும். எங்கள் மேலே மாடியில் செல்ஃபில் போட்டிருப்பேன். தீப்பெட்டி 2 தீப்பெட்டி வச்சுருப்பேன். எப்பயுமே 4 மெழுகுபத்தி வச்சுருப்பேன். உப்பு வச்சுருப்பேன், ஊறுகாய் வச்சுருப்பேன். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் எப்பயுமே ஒரு 4-5 லிட்டர் பிடிச்சி வச்சுருப்பேன். இது வழக்கம் போல் எப்போ மழை நாள் வந்தாலும் என் வீட்டில் இருக்கும். உலகமே இருந்து போனாலும் எங்கள் வீட்டில் என்ன இருக்கும், இந்த ஒரு 5 பொருள் எப்பயுமே இருக்கும். யாரும் வண்டி ஓட்ட முடியாமல் என் வண்டி மட்டும் போயிட்டுருக்கோம். அதெல்லாம் பொதுவாக ஒரு நாட்கள் வரும்போது என்ன முன்பே நம்ம என்ன பண்ணிடணும், ஆயத்தப்படுத்தி கொள்ளப்பட வேண்டும். அப்படி ஆயத்தப்படுத்தி கொள்ளும்போது நாம் அந்த காலத்தை நாம் ஈஸியாக ஜெயிச்சிடலாம். இல்லைன்னா நாம் ஜெயிக்க முடியாது. அதான் இறை சமூகத்துக்குள்ளாக வாழ்க்கை என்பது ஒவ்வொரு மனித குலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள், ஒவ்வொரு ஆண்டுகளும் மாதங்களும் பிறப்பிக்கக்கூடிய விஷயங்கள். அதை நம்ம சந்திக்க தயாராக்கி கொண்டீங்கன்னா ஈஸியாக ஜெயிச்சிடலாம். நீங்கள் அதற்குள்ளே தயாராக்கி கொள்ளப்படாவிட்டால் நாம் சுமந்து தான் ஆகணும். அதனால் ஒவ்வொருடைய வாழ்க்கை பார்த்திங்கன்னா நாம் ஆராயப்பட வேண்டும். அது தன்மைகளை புரிந்து கொள்ளப்பட வேண்டும். அதை நாம் எதிர்கொள்ள தயாரானதான் நாம் தெய்வத்திடத்தை நாம் மனித குலத்தை நாம் ஜெயிக்க முடியும். ஆனால் இறைசும் நாம் எதிர்பார்க்கிறவனமாக இவ்வளோ சில நிலைகளெல்லாம் நாம் வேதத்தில் நாம் நிலைப்படுத்திக் கொள்ளப்பட வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 9 வாசிப்போம். அவர் 5ஆம்
முத்திரையை உடைத்த போது தேவ வசனத்து நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமும் கொல்லப்பட்டவருடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழே கண்டேன். அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமுள்ள ஆண்டவரே, தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழிவாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது. அன்றியும் அவர்கள் தங்களைப் போல கொலை செய்யப்பட போகிறவர்களாகிய தங்கள் உடன் பணிவிடைக்காரரும் தங்கள் சகோதரர் மாணவர்களின் தொகை நிறைவேறுமாகவும் இன்னும் கொஞ்ச காலம் இளைப்பாற வேண்டும் என்று அவர் 5ஆம் முத்திரை உடைத்த போது தேவ வசனமே தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தம் கொல்லப்பட்ட ஆத்துமாக்களை பலிபீடத்தின் மேல் கண்டேன். அவர் பரிசுத்தமும் சத்தியமுள்ள ஆண்டவரே, தேவர பூமியிலும் குடியிருக்க எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாயத்தீர்ப்பு செய்யாமலும் பழிவாங்காமல் இருப்பிட மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். அப்போது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளையங்கி கொடுக்கப்பட்டதும் அன்றி அவர் தங்களைப் போல கொலை செய்ய போகிற உடன் பணிவிடக்காரருடைய தங்கள் சகோதரர்களின் தொகை நிறைவாகும் வரைக்கும் கொஞ்சம் காலம் காத்திருங்கள். ஆனால் இறை சமூகத்தில் இதெல்லாம் 1ஆம் நூற்றாண்டில் எழுதிட்டார். கடைசி மனவாட்டியாக இயேசு சந்தைக்கு யார் கடந்து போகிறார்களோ இந்த நிலைகளை நாம் சந்தித்து ஆகப்பட வேண்டும். ஏதோ நாம் நேற்று இன்று நமக்காக எழுதப்பட்டதல்ல. நம்முடைய பல சந்ததி பிறப்பதற்கு முன்பாகவே 1ஆம் நூற்றாண்டிலே யோவானுக்கு வெளிப்படுத்தி வைத்திருக்கிறார். கடைசி காலத்து ஒரு சந்ததி உண்டாகும், அவர்கள் தேவனை எதிர்கொண்டு போவார்கள். இப்படிப்பட்ட உபத்திரங்களை சந்தித்து தான் அவர்கள் கடந்து போகப்பட என்று தீர்மானிக்கப்பட்டது. ஏதோ நம்மளை பார்த்துலாம் கடவுள் எழுதலை. 1ஆம் நூற்றாண்டில் இதெல்லாம் எழுதி வைத்திருக்கிறார். இந்த காலத்தை எந்த ஒரு மனுஷன் சந்திக்க தயாராகிறானோ இதை சந்தித்து ஆக வேண்டிய என்பது நாம் நியமனம். இதை விலைக்கு நாம் எங்கா ஓடி ஒளிந்து நாம் தப்பித்துக்கொள்ள முயற்சித்தாலும் முடியாது. அது நாம் நியமிக்கப்பட்ட காரியம் இருந்ததுனாலே நாம் சந்தோஷமாக நாம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். உலக வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பேசிக்கிட்டே இருக்கலாம். சாதாரண ஒரு அற்ப உலக வாழ்க்கைக்கு நீங்கள் இப்போ மனித வெடிகுண்டெல்லாம் கட்டிட்டு போவாங்க. எல்லா மதத்திலையும் ஜாதிகளிலும் இனத்திலும் தேசத்திலும் இருப்பாங்க. நம்ம தேசத்துக்கு ஒரு நல்ல ஒரு பொற்காலம் கிடைக்கப்பட வேண்டும் என்றும் நம்முடைய சந்ததிக்கு ஒரு பொற்காலம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி தான் சரீரத்தில் வெடிகுண்டை கட்டி கொண்டுட்டு போய் என்ன பண்ணுவாங்க, தான் செத்து அநேகரை சாகடிப்பாங்க. அவர் செய்கிற வாழ்க்கைலாம் அந்த மனித குலத்துக்காக. அது ஒரு கற்பனையாக போகிறாங்க. நடக்கும் நடக்காது என்பது தீர்மானம் கிடையாது. அப்படிப்பட்ட நடக்கும் நடக்காது என்று தெரியாத ஒரு வாழ்க்கைக்கு மனிதன் தன் எப்படியாக தான் ஒரு ஜீவ பலியாக அர்ப்பணிக்கிறார். நாமெல்லாம் நடக்க போகிற சம்பவத்தை முன்பே எழுதி வைத்திருக்கிறார். இதுதான் நடைமுறை என்று, இதை மீறி ஒன்றும் செய்ய போவதில்ல. இப்படிப்பட்ட நிகழ்வை அறிந்திருக்கிற நாம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நாம் வரையறுக்கப்பட வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்று நாம் தெரிந்து கொள்ளப்பட வேண்டும். ஒரு எதிர்காலத்தை திட்டமிட்டு நடக்கு என்பது நம்பிக்கையால் தயாராகிறார்கள். நாம் இப்படி தான் நடக்க போது என்று அறிந்து நாம் கண்களால் காதுகளால் கேட்டு நாம் தயாராகப்படவிட்ட எல்லாம் நம்ம நிலையை நாமே புரிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆனால் இறை சமூகத்துடைய காலகட்டத்தின் அடிப்படையில் ஒரு பெரிய விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா மழை நாளைக்கு வருதுன்னா இன்றைக்கி தான் தெரியும். இப்போலாம் சயின்டிஃபிக்காக பார்த்தீங்கன்னா நிறைய சகோதரர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டுக்கு முன்னாடி நடக்க போது இப்போயே சொல்லிடுறோம். இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு மழை பெய்யுன்னு சொல்கிறோம். எப்போ ஒரு ஆண்டுக்கு முன்னாடியே. அதை பார்த்து நம்ம வாழ தெரியாமல் இருக்கிறோம். அதுதான் இன்னும் கஷ்டமாக இருக்குது. டிவியில் செல்லில் என்னென்னவே பார்க்குறோம். ஒரு ஆண்டுக்கு முன்பே இந்த பூமிக்குள்ளே எவ்வளோ மழை பெய்யுன்னு சொல்லுகிறார்கள். இப்படிப்பட்ட காலத்தெல்லாம் அறிந்து இன்றைக்கி நம்ம வாழ தெரியாமல் இருக்கிறோம். ஆனால் இறைமார்க்கு நம்ம நடைமுறைப்படுத்துகிற விஷயங்களில் தெய்வ திட்டம் என்பது ஆண்டாண்டு காலம் முன்பு எழுதி வைக்கப்பட்டது. அதான் 1000 ஆண்டுகள் முன்பு, நேற்று அல்ல. எழுதப்பட சொல்லப்பட அத்தனை துல்லியமாக நிறைவேறி கொண்டு இருக்கிறது. மனிதன் ஒரு நாள் 2 நாள் ஒரு ஆண்டுக்குள்ளே தான் நான் வரைய இப்போ தான் சயின்டிஃபிக் வளர்ந்த பிறகு இப்படிப்பட்ட காலத்தின் மத்தியில் இருப்பதனாலே நம்ம எல்லாம் அறிந்து நாம் கடந்து போக கற்றுக்கொள்ளப்பட வேண்டும். அப்படி நடைமுறைப்படுத்தோம்னா ஒரு ஜெயத்தை நாம் அடைந்து கொள்ளலாம். இன்றைய காலத்தில் நாம் இப்படி விவரம் இல்லாமல் இருந்தால் நாம் தான் சுமக்கப்பட வேண்டியதாக இருக்கும்.
வெளிப்படுத்தின 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவு பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசான உங்களில் சிலரை காவலில் போடுவான். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டா பிசாசு உங்கள் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரப்படுவீர்கள். ஆனால் நீ மரணம் பறிந்த உண்மையாயிரு, அப்போ ஜீவகிரத்தை பெறுவாய். அதான் இறை சமூகம் நமக்கு சிமனா சபைக்கு எழுதுகிற பிரகாரம் நீ படப்போகிற பாடுகளை குறித்து கவலைப்படாதே. நீங்கள் 10 நாள் உபத்திரப்படுவீர்கள், 14 நாள் நாம் விடுவிக்கப்படுவேன் என்று சொல்லுகிறது. அதான் உபத்திரம் என்பது நாம் தீர்மானிக்கப்பட்டது. அது நாம் சந்தித்து ஆகப்பட வேண்டும், நாம் எதிர்கொள்ளப்பட வேண்டும். மனிதனாலும் அதிகாரியினாலும் பிசாசனாலும் நாம் சோதனைக்கு உட்பட்டு ஆகப்பட வேண்டும். அதை நாம் எதிர்கொள்ள நாம் கடந்து போகப்பட வேண்டும். அப்படி கடந்து போக நாம் ஜெயிக்க முடியாது. ஆனால் இறைமார்க்க நாம் நடைமுறைப்படுத்துகிற தெய்வ சமத்துக்குள்ளாக நாம் நிலைகளை அறிந்து நாம் கடந்து போகப்பட வேண்டும். வெளிப்படுத்தின 8ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். அவர் 7ஆம் முத்திரையை உடைத்தபோது பரலோகத்தில் ஏறக்குறைய அரை மணி நேரமளவு அமைதல் உண்டாயிற்று. பின்பு தேவனுக்கு முன்பாக நின்று 7 தூதர்களைக் கண்டேன். அவர்களுக்கு 7 எக்காளங்கள் கொடுக்கப்பட்டது. வேறொரு தூதன் வந்து தூபங்காட்டின் பொற்கலசத்தை பிடித்து வழிபடுத்தும்படி நின்றான். சிங்காசனத்தின் முன்பாக இருந்த பொற்பீடத்தின் மேல் சகல பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களோடு செலுத்தும்படி மிகுந்த தூபவர்க்கம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அப்படியே பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களோடு செலுத்தப்பட்ட தூபவர்க்கத்தின் புகையானது தூதனுடைய கையிலிருந்து தேவனுக்கு முன்பாக எழும்பிற்று. பின்பு அந்த தூதன் தூபகலசத்தை எடுத்து அதை பலிபீடத்தின் நெருப்பினால் நிரப்பி பூமியிலே கொட்டினான். உடனே சத்தங்களும் இடி முழக்கங்களும் மின்னல்களும் பூமி அதிர்ச்சி உண்டாயின. அவர் 7ஆம் முத்திரையை உடைத்த போது பரலோகத்தில் ஏறக்குறைய அரை மணி நேரம் அமைதல் உண்டாயிற்று. பின்னும் தேவனுக்கும் நான் இருக்கிற 7 தூதரை கண்டேன். அவள் 7 அக்காலங்களுக்கு கொடுக்கப்பட்டது. வேறு தூதர் வந்து தூபம் காட்டும் பொற்கலசத்தை பிடித்து பலிபிடித்தின்படி நின்றான். சிங்காசனத்துக்கு முன்பாக இருந்த பொற்பிடித்த சகல பரிசுத்தவானுடைய ஜபங்களுடன் செலுத்தும்படி மிகுந்த தூபவர்க்கம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அப்படியே பரிசுத்தவானுடைய ஜபங்களோடும் செலுத்தப்பட்ட தூபவர்க்கத்தின் பகையானதும் தூதனுடைய கையிலிருந்து தேவனுக்கு முன்பாக எழும்பிற்று. ஆனால் இறை சமூகத்துக்குள்ளாக அந்த கிறிஸ்து ஆட்சி காலத்துக்குள்ளாக நமக்கு நியமிக்கப்பட்ட காலங்கள் அரைக்காலம் என்று சொல்லுகிற ஒரு 3 ஆண்டு காலம், அந்த காலத்தை தொட்டு கடந்து போகிறார்கள். 1.25 ஆண்டு போகிறது. பயங்கர உபத்திரங்கள். தேவ ஜனங்கள் சிதறி போகிறார்கள், விண்ணப்பிக்கிறார்கள். பூமியில் கண்காணித்து கொண்டு இருக்கிற தூதர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அவருடைய ஜபங்களை தேவனுடைய பிதாவுடைய ஆலயத்தில் கொண்டு போயிட்டு அங்கே நினைப்பூட்டுகிறார்கள். அதை பார்த்து பிதாவுக்கு என்ன பண்ணுறாரு, பயங்கர வருத்தப்படுகிறார். என்னை ஆராதிக்கக்கூடிய தூதர்கள்லாம் இங்கே என்னை ஆராதிக்காதீங்க, என்ன பண்ணுங்க, பூமியில் போயிட்டு என் ஜனங்களை காப்பாற்றுங்க என்று சொல்லுகிறார். ஆனால் இறை சன்னிதானம் என்பது நாம் இன்னைக்கு காண்பிக்கிற நடைமுறைப்படுத்தலை இதெல்லாம் ஒரு உபத்திரமே கிடையாது. இதை விட ஒரு பலமுள்ள உபத்திரத்தை நாம் சந்திக்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒன்று, அதற்கு இது ஒரு பயிற்சின்னு எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இப்படிப்பட்ட நிலைகளை நாம் தேவனுடைய வார்த்தைகளை அறிந்து தேவனுடைய மகத்துவத்தில் பலப்பட வேண்டும். பலப்படும் சாத்தானை நாம் என்ன பண்ணணும், ஜெயிக்கப்பட வேண்டும். வேதம் சொல்லுங்க, நீ எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். நீங்கள் சாத்தானை எதிர்த்து நின்னா நீங்கள் தோற்கடிச்சிடலாம். அவன் நாம் இசைந்து போனோம்னு பார்த்தீங்கன்னா அவன் நம்மை தோற்கடித்து விடுவான். ஆனால் இறை சமூகம் நாம் நடைமுறைப்படுத்துகிற எந்த ஒரு காரியத்தை நாம் எதிர்த்து நிற்கப்படும் போதும் அவன் தோற்கடிக்கப்படுவான். ஆனால் இறை சமூகம் நாம் நடைமுறைப்படுத்துகிற ஒரு பலமுள்ள காலத்தை நாம் எதிர்கொண்டு போவதனாலே தன்னை அறிந்து கொள்ளப்பட வேண்டும். வெளிப்படுத்தின 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிப்போம். பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகக் கேட்டேன். அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இருந்தல் பாக்கியவான்கள் என்றது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டுவிட்டு இளைப்பாறுவார்கள். அவர்களுடைய கிரியைகள் அவர்களோட கூட போகும். ஆவியானவர் ஆம் என்று திருவள்ளப்பட்டதால் என்று சொல்லிற்று. பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். அது கர்த்தருக்குள் மரிக்கிறது முதல் பாக்கியவான் என்று எழுது. அவர் தங்கள் பிரயாசங்களை விட்டு எழுந்து இளைப்பார்வார்கள். அவருடைய கிரியை அவளுக்கு கூட போ ஆவி என்று திருவள்ளம் பற்றினார். பரலோகத்தில் ஒரு சத்தம் உண்டாயிற்று. கர்த்தருக்குள் மரிக்கிறவர் பாக்கியவான்.
எந்த ஒரு ரத்த சாட்சியா தேவனுக்கு மரிக்கிறானோ அவனை பாக்கியவன் என்று சொல்லு. அதற்கு ஆவியானவரும் ஆமீன் என்று சொல்லுகிறார். ஆனால் இறை சமூகம் நமக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் கிறிஸ்துக்குள்ளாக ரத்த சாட்சியம் மரிக்கிறவனை வேதம் பாக்கியவன் என்று சொல்கிறது. அவளுக்குடைய இளைப்பாறுதலை, அவருக்குடைய பிரயாசத்தை, அவருடைய எல்லா முயற்சியும் அவர் திரும்ப கொடுக்கப்படும் என்று சொல்கிறது. அதான் இயேசு என்ற நாமத்துக்குள்ளாக நான் ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்தாலும் அது திருப்பி நாம் கொடுக்கப்படுகிறது. இயேசு என்ற நாமத்தை நாம் எதை இழக்கிறோமோ அது திருப்பி நாம் கொடுக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட வாழ்க்கை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். இந்த பூமிக்கிற ஓடுகிற வாழ்க்கை ஒரு அலுப்பும் சலுப்புமான வாழ்க்கை, ஒரு நிரந்தரம் இல்லாமல் ஒரு வாழ்க்கை, பாடுகளும் அக்கிரமும் சுமந்த ஒரு வாழ்க்கை. இதை நாம் எதிர்கொள்வதற்கு தேவனின் பலனையும் வல்லமையும் நாம் தரித்து கொள்ளப்பட வேண்டும். அப்படி தரித்து கொண்டுதான் அவனை தோற்கடிக்க முடியும். இல்லைன்னா வாழ்க்கை நாம் என்ன பண்ண முடியாது, தோற்கடிக்க முடியாது என நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 5 வாசிப்போம். பெருமையான தூசணங்களை பேசுவாய் அதற்கு கொடுக்கப்பட்டது. அல்லாமல் 42 மாதம் யுத்தம் பண்ணதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. தேவன தூஷிக்கும் தன் வாயை திறந்த அவருடைய நாமத்தை அவருடைய வாசலத்தையும் பரலோகத்தில் வாசமாக இருக்க தூஷித்தது. மேலும் பரிசுத்தமான யுத்தம் பண்ணி அவளை ஜெயிக்கும்படிக்கு அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஆனால் நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். நாம் ஜெயிக்கத்தக்க, நம்மளை மேற்கொள்ளத்தக்க, நாம் உபத்திரப்படத்தக்க அவனுக்கு அதிகாரம் அளிச்சாயிடுச்சு. அது போய் எடுக்கலாம் முடியாது. அதை சந்தித்து தான் நாம் ஆகப்பட வேண்டும். அதை எதிர்கொள்ள தான் நாம் கடந்து போக வேண்டுமே தவிர வேறு முயற்சித்து நீங்கள் பண்ணினா நாம் தோற்கடிக்கப்படுவோம். நாம் ஓடினது பிரயாசப்பட்டதும் எதிர்கொண்டதை நாம் அடைய முடியாது. ஆனால் தேவன் பர்மிஷன் கொடுத்துட்டார். அதை போய் மாற்றிக்கொள்ளலாம் முடியாது. அதை ஜெயிப்பதற்கு என்ன, எப்படி அவன் நம்ம மேல் ஜெயிப்பதற்கு அவனுக்கு அதிகாரம் கொடுக்கிறதோ அவனை ஜெயிப்பதற்கு நமக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறான். அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளப்பட வேண்டும். ஆனால் ஒரு மனிதன் மேலே அதிகாரம் செலுத்துவதற்கு அவனுக்கு நடைமுறை கொடுத்தாச்சு. அவனை ஜெயிப்பதற்கு நம்ம நடைமுறை கொடுத்துருக்க, அதை நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் அவனை நாம் ஜெயித்து விடலாம். அவனை பயன்படுத்தி கொள்ளப்பட்டால் என்ன பண்ண முடியாது, அவனை நாம் ஜெயிக்க முடியாது. நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். தானியேல் 12ஆம் அதிகாரம் 7 வாசிப்போம். அப்போது சணல் வஸ்திரம் தரித்தவரும் ஆற்றின் தனியின் மேல் நிற்கிறவருமாகிய புருஷன் தம்முடைய வலது கருத்து தம்முடைய இடது கருத்து வானத்தின் நேராக ஏறெடுத்தும் ஒரு காலமும் காலங்கள் அரைக்காலம் செல்லும். பரிசுத்த ஜனங்களிடம் வல்லமை சிதறடிக்கப்பட்ட பிறகு முடிவு உண்டாகும். ஆனால் இறை சமூகம் நாம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற காலம், காலங்கள், அரைக்காலம் என்கிற 3 ஆண்டு காலம் சந்திக்க அது பங்குமுக பிரிச்சிருக்க நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம். ஃபஸ்ட்டு ஒரு 1.5 ஆண்டு, அடுத்தது ஒரு 1.5 ஆண்டு, அதில் கடைசி இருக்கிற 1 ஆண்டை உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் சந்தித்து ஆகப்பட வேண்டும். ஆரம்பத்திலேருந்து யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரோமன் கத்தோலிக்க காணப்பட சபை எங்கே ஆதிக்கம் இருக்கிறதோ அவர்கள் ஆரம்பத்திலும் சுமந்தி ஆகப்பட வேண்டும். ஆனால் உலகம் முழுவதும் காணப்படுற கடைசி எல்லாரும் சந்தித்து ஆகப்பட வேண்டும். 1 ஆண்டு நமக்கு எவ்வளோக்கான நியமிக்கப்பட நம்ம சொல்ல முடியாது. நம்மளும் கம்மி தான், ஆனால் தெரியும், அதிகம் கிடையாது. இருந்தாலும் நம்ம சந்தித்து ஆகப்பட வேண்டும். ஆனால் இறை சமூகம் நம்ம நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் காலம், காலங்கள், அரைக்காலம் பரிசுத்தோண்டையும் வல்லமை சிதறடிக்கப்படும்.
மேய்ப்பனை விட்டு மந்தைகள் சிதறி போகும் என்று சொல்கிறார். இப்படிப்பட்ட காலத்தை அவர் மையப்படுத்தி வைத்திருப்பதனாலே நாம் ஆவிக்கிற வாழ்க்கை நாம் சுதாரித்து கொள்ளப்பட வேண்டும். ஏனோ தானு காணப்பட்டீங்கன்னா நான் ஓடி அதை நாம் இழந்து விடுவோம். சாத்தான் லெகுவாக நாம் ஜெயித்து விடுவார். எவ்வளோ ஜாக்கிரதையாக காணப்போ அதுதான் இறைப்பிரமாணத்தை நாம் நிறைவேற்றி கொடுக்க முடியும் என்று சொல்கிறது. வெளிப்படுத்தின 20ஆம் அதிகாரம் 4 வாசிப்பு. அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன். அவைகள் மேல் உட்கார்ந்தார்கள். நியாயத்தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தம் தேவனுடைய வசனத்து நிமித்தம் சிறை சேதம் பண்ணவர்களுடைய ஆத்மாக்களின் மிருகத்தையாவது அது சொருபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அது முத்திரையை தரித்துக் கொள்ளாமல் இருந்தவர்களை கண்டேன். அவர்கள் உயிர்த்த கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். மரணமடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியும் அளவு உயிரிழவில்லை. இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவான். அன்றி நான் சிங்காசனங்களை கண்டேன், அவையின் மேல் உட்கார்ந்திருந்தார்கள். நியாய தீர்ப்பு கூட அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுப்படும் சாட்சி நிமித்தம் தேவனுடைய வசன நிமித்தமும் சிரசேனமான ஆத்துமாக்களையும் மிருகத்தையாதும் சொருபத்தையாதும் தங்கள் நெற்றியிலத்தால் கைகளை முத்திரை தரித்துக்கொள்ளாமல் இருந்தவர்களை கண்டேன். அவர் உயிர்த்து கிறிஸ்துவுடன் 1000 வருஷம் அரசாண்டார்கள். இறைமார்க்கு நாம் நடைமுறைப்படுத்துகிற அந்த கிறிஸ்துடைய முத்திரையை தான் கையில் தரித்து கொள்ளாமலும் அவனை எதிர்த்து தான் அர்ப்பணித்து மரண சாசனத்துக்கு ஒப்பு கொடுத்து காணப்படுகிறவர்கள் அவள் உயிரிழந்து கிறிஸ்துவோடு ஆட்சி பெறுவார்கள். ஆனால் அந்த கிறிஸ்து ஆட்சி காலம் முத்திரை தரித்து கொள்ளப்படவிட்டால் ஒரு பொருளை விற்க முடியாத வாங்க முடியாது, பசி பட்டினிக்குள்ளே போகலாம். அவன் முத்திரை தரித்து கொள்ளப்படவிட்டால் கொலை செய்யப்படலாம். இப்படிப்பட்ட அவன் முத்திரையை எதிர்த்து நிற்கிறவர்களும் தேவனுடைய நாமத்தின் நிமித்தம் சாத்தானை எதிர்த்து நின்று கொலை செய்யப்பட்டவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அவர்கள் 1000 ஆண்டு ஆட்சி பண்ணுகிறார்கள். மரணமடைந்த மற்றவர்கள் அவர் ஆட்சிக்குள்ளாக வர முடியாது. அதனால் ஆதான் காலத்துக்குள்ளாக மரித்திருந்தாலும் அவரெல்லாம் இங்கே சொல்லப்பட்டிருக்க 1000 வருஷம் ஆட்சி வர முடியாது. இந்த 3 ஆண்டுகளுக்குள்ளாக காணப்படுகிற நாட்களில் 42 மாதத்தில் தேவன் நாமத்துக்கு இரத்த சாட்சியை மரித்தவர்களும் அவன் முத்திரையை கையில் தரித்து கொள்ளாமல் எதிர்த்து நின்றவர்களும் தேவ சமூகத்தில் ஒரு ஆட்சியை அடைகிறார்கள். ஆனால் நம் எவ்வளோ பேர் சிலாக்க வேதாந்தத்தில் வெளியே பல இடங்களில் நம்மை பாக்கியவான் என்று சொல்லியிருக்கோம். இப்படி ஒரு நிகழ்வு இருப்பதனால நாம் தைரியமாக எதிர்கொண்டு இந்த அற்பம் காணப்பட காலத்தை நாம் சந்தித்தும் தேவனுக்குன்னு ஒரு வைராக்கியம் கொள்ளப்பட வேண்டும். அவன் தந்திரங்களாக இருந்து அவனை எதிர்த்து நிற்கப்பட வேண்டும். அவனை தோற்கடிக்க நாம் கற்றுக்கொள்ளப்பட வேண்டும். ஆனால் காலத்தின் நிலைகளை அறிந்து இறைசந்தை நாம் எதிர்கொண்டு போகப்பட வேண்டும். வெளிப்படுத்த 14ஆம் அதிகாரம் 14 வாசிப்போம். பின்பு நான் பார்த்தபோது இதோ வெண்மையான மேகத்தையும் அந்த மேகத்தின் மேல் மனுஷகுமாரன் ஒப்பானவரை தமது சிரசின் மேல் பொற்கிரீடத்தையும் தம் கையிலே கருப்புள்ள அரிவாளுடைய ஒருவர் உட்கார்ந்திருக்கிறதையும் கண்டேன். அப்பொழுது வேறொரு தூதன் தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு மேகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறவரை நோக்கி, பூமியின் பயிர் முதிர்ந்தது, அறுக்கிறதுக்கு காலம் வந்தது. ஆகையால் உம்முடைய அரிவாளை நீட்டி அறுத்துவிடும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். அப்பொழுது மேகத்தின் மேல் உட்கார்ந்தவர் தமது அரிவாளை பூமியின் மேல் நீட்டினார். பூமியின் விளைவு அரிப்புண்டது. பின்பு வேறொரு தூதனும் கருப்புள்ள அரிவாளை பிடித்துக்கொண்டு பரலோகத்தில் உள்ள தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு வந்தான். அக்கடின் மேல் அதிகாரமுள்ள வேறொரு தூதனும் பலிபீடத்திலிருந்து புறப்பட்டு வந்து கருப்புள்ள அரிவாளை பிடித்திருக்கிறவனை நோக்கி, பூமியின் திராட்சை பழங்கள் பழுத்திருக்கிறது, கருப்புள்ள உமது அரிவாளை நீட்டி அதன் குலைகளை அறுத்துவிடும் என்று மிகுந்த சத்தத்தோடே சொன்னான். அப்பொழுது அந்த தூதன் தன் அரிவாளை பூமியின் மேலே நீட்டி பூமியின் திராட்சை பழங்களை அறுத்து தேவனுடைய கோபாக்கினை என்னும் பெரிய ஆலையிலே போட்டான். இங்க பார்க்க ஒரு தூதன் கடந்து வருகிறான். ஒரு அரிவாளை எடுத்துக்கொண்டு வந்து அவன் நீட்டியபடியாக பூமியில் பயிர் முதிர்ந்தது, அதை அறுத்து விடுங்கள். இன்னொரு தூதன் வருகிறான். பூமிக்குள்ளாக கடந்து வந்து திராட்சை பழங்களை அறுத்து அது ஆலையிலே போட்டான். நல்லா புரிந்து கொள்ளுங்க. முன்பு நடக்கிற இந்த உபத்திரத்தை நீங்கள் பெரிய உபத்திரமாக எண்ணினீங்கன்னா அதை விட பின்பு இருக்கிற 3 ஆண்டுகள் அதை விட பல மடங்கு மோசமானது. இதை தப்பித்துக் கொள்வதை நீங்கள் முயற்சிக்கிட்டீங்கன்னா 2வது நடைமுறைப்படுத்துகிற உபத்திர காலங்கள் ஒரு கடினமான காலம். அதை விட ஒரு நித்திய அக்கினி கடலில் போயிடுவோம்.
அல்ல முதல் வைக்கப்பட்ட பரீட்சை நாம் எதிர்கொண்டு நாம் ஜெயித்தா பின்பு இருக்க 2 உபத்திரத்தை நாம் காப்பாற்றி கொள்ளலாம். ஏன்னா பின்பு நடைமுறைப்படுத்துகிற உபத்திரங்கள் என்பது அது நிரந்தரமான ஒரு உபத்திரம், அதில் நாம் விலக்கி கொள்ள முடியாது. ஆனால் முன்பு இருக்கிற உபத்திர காலம் ஒரே ஒரு 3 ஆண்டு காலம்தான். அதில் தேசத்துக்கு தகுந்த போல உபத்திரம் நடைமுறைப்படுத்துகிறது. அதான் தெய்வ திட்டத்தை நாம் சரியாக அறிந்து கொண்டீங்கன்னா வருகிற எல்லா காலத்தையும் நாம் தப்பித்து கொள்ளலாம். அதை சரியாக நீங்கள் அறிந்து கொள்ளாமல் சிக்கிக்கொள்ளுவோம். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூர்ண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூர்ண சற்குணராய் இருக்க கடவீர்கள். ஆகிய பரலோகத்தில் இருக்கிறவங்களை பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருக்க கடவீர்கள். ஆனால் இந்த நிலையை நான் பார்த்தீங்கன்னா ஏதோன் தோட்டத்தில் தெய்வ சமூகத்துக்குள்ளாக எழுந்து போனதை மீண்டும் என்ன பண்ணுகிறோம், நாம் நடைமுறைப்படுத்திக் கொள்கிறோம். அதனால் தெய்வ சமூகத்தை நாம் தான் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். பிதாவோட சாயலை நாம் அறிந்து பூர்ணத்துவத்தை நாம் எதிர்கொண்டு போக தன்னை உருவாக்கி கொள்ளப்பட என்பதற்காக சில உபத்திரங்களை நாம் சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது.